இங்க பாருங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கு தோன்ற ஒரு காரியம், ஆதியில கொண்டு அன்பை விட்டுட்டேனோ, முன்னாடி மாதிரி வேதம் வாசிக்க முடியல, முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க. அதுக்கு கீழே உள்ள வசனம், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனது உண்மைதான், அங்கே போய் தப்பு பண்ணது உண்மைதான். ஆனால் இளையகுமாரன் உணர்வடைந்து மனம் திரும்பி யோசித்த யோசனை, நான் எங்கள் அப்பா கிட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன், இளையகுமாரனுக்காக தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்த இடத்துலேருந்து புலம்பாம இந்த நேரத்தில் மொபைல் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணுப்பா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.